லக்னத்துல குரு பகவான் இருக்கிறார், பலன் எப்படி இருக்கும்? மனிதனுடைய எண்ணம் செயலை பற்றி சொல்லக்கூடியது இந்த லக்னம். இந்த லக்னத்துல குரு இருக்கும்போது திக்பலத்தை பெறுவார். ஜாதகர் நேர்மையான மனிதரா இருப்பார். தன்கிட்ட எதை இருந்தாலும் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராகவும், கஷ்டப்படுற நபரை பார்த்தால் உடனடியாக பரிவு குணத்தோடு உதவி செய்யக்கூடிய நபராகும். ஒரு பொழுதும் சமூகத்துல தன் பெயர் மீது ஒரு கெட்ட பெயர் வந்துடக்கூடாது, தன் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர். அதுபோல சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்யாத நபராக ஜாதகர் இருப்பார். எந்த ஒரு நிலையிலும் இறை நம்பிக்கை ஜாதகருக்கு இருக்கும். பெரிய மனிதர்கள் மீதான நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அவர்கள் மீது ஜாதகர் ஒரு மதிப்போடு பழகக்கூடிய நிலைகள் இருக்கும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும். நல்ல தர்ம சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும். ஆனா இதே லக்னத்துல குரு யோகமாகவும் இருக்கலாம், அவயோகமாகவும் இருக்கலாம். யோகமாக இருக்கும் பொழுது இந்த சிந்தனைகளால் ஜாதகர் பாராட்டப்படுவார். ஜாதகர் ரொம்ப நல்ல மனுஷர், தாங்கிட்ட இருக்கிறத பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பண்பு கொண்டவர்னு பாராட்டப்படுவார். அதே அவயோகமா குரு இருக்கிறாருன்னா இதே குரு தான், அதே நல்ல மனுஷனா இருப்பார், அதே வெகுளியாக எல்லோருக்கும் சட்டத்திற்கு புறமாக செயல்படாம தர்ம சிந்தனையோட இருக்கிறவரா இருப்பார். ஆனா முதல்ல தன் குடும்பத்தையே பார்த்துக்க முடியல, இவர் பொது வழியில பொதுமக்களுக்காக போராடுறாருன்னு பிறரால் இகழப்படுவார். பார்க்கறதுக்கு இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும்னு எண்ணம் படைத்தவர், இறை சிந்தனை கொண்டவர் தான். ஆனா குடும்பத்துக்காக எதையும் செய்யாத நபர் குடும்பத்தினால இகழப்படுவார். இது அவயோகமா இருந்தா. லக்னத்திற்கு திரிகோண தொடர்புகள் இல்லாம லக்ன அவயோகியா இருந்து வலுக்கிறாருன்னா, குரு அவயோகமா இருக்கிறாரு, இப்படி கெட்ட பெயரை பெற்றுத்தரும். ஆனா லக்னத்தில் குரு நல்ல மனிதராக, சமூகத்துல யோகம் கொண்ட நபராகவும், ஒரு வெள்ளந்தியான மனிதர், எந்த விதத்திலும் தன் மீது கரைபடாத நபர்களாக மாற்றி கொடுக்குது.